பரம அம்மா என்ன நொம்மா மூச்சு விடாத, இப்படியே உன்னை கொன்னுவேன். எந்திரிடி எந்திரி. என்னடி இது, என்னடி இது, சொல்லுடி. இது என்னது, என்னடி இதெல்லாம், சொல்லுடி சொல்லு. எதுக்கடி துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க? சும்மா ஒதுங்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்சேம்மா. என்னது ஒதுங்க வைக்கலாமன்னா இல்ல எவங்கடையாவது ஓடி போலாம்னா? சொல்லுடி சொல்லுடி, குடும்பத்தை கெடுத்தவள சொல்லுடிடா, சொல்லுடி. இதெல்லாம் என்னடி, சொல்லுடி. கடவுளே, ஏன் வளர்த்து வந்து இப்படி ஒரு சனியை பிறக்கணுமா? அத்தனை பேரை நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது ஐயோ என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறாங்கன்னு அப்படியே நொந்து வாழண்டி. என் வளத்துல பிறந்த பிள்ளை இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புறேன்டி, நம்புறேன். அதுவும் இல்லாம இப்படி ஒரு பேர் கட்ட காரியம் வர பண்ணிருக்க. எடுவட்டவள, ஏற்கனவே குடும்பமான காத்துல பறக்குது, போராடுக்கு நீ ஊதி விடுறீங்க. இங்க பாரு, கத்தி அழுத கழுத்தை நடிச்சு கொண்டு விடுறாமா. மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சேன், அவன் ஏன் தலையில கல்ல தூக்கி போட்டா. இப்ப ஓம் பங்குக்கு ஆரம்பிச்சிட்டியா? அந்த மனுஷன் பாவண்டி, எத்தனை அசிங்கத்தான் தாங்குவாரு. இங்க பாருடி, உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு அந்த மனுஷன் அரை உசுரா திரியிறாரு. இப்ப நீ பண்ண காரியம் தெரிஞ்சா உசுரவே விட்டுவாருடி. தலை நிமிர்ந்து நடந்த மனுஷனை இப்படி தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி ஆகிட்டேடி. உன் தலைய மெளகா கம்பு கிள்ளி போட்ட மாதிரி போட்டு வண்டி, அசிங்கம் பிடிச்சவள. இந்த மாதிரி ஏதாவது தடையம் கிடைச்சிச்சுன்னா அப்படியே உன்னை கட்டி தூக்கி விட்டுறேன் பாத்துக்கா. பிள்ளைனோட பார்க்க மாட்டேன். ஏய், யாரடி அவன், யாரடி சொல்லுடி, யாரடி அவன் சொல்லுடி. அதானடி ஒருத்தரா இருந்தா சொல்ல போற. பெத்த தாய பேசக்கூட வார்த்தையில பேச வைக்கிறியாடி. இங்க பாருடி, உன்னை மகளா பார்க்க மாட்டேன், நீ எனக்கு எதிரிதான். இங்க பாரு, இந்த தப்பெல்லாம் இனிமேல் பண்ண இந்த தெய்வானை ஏமாந்தாண்டி. பாடி 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 என்கிட்ட. நல்ல வேலை வந்தீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருந்தீங்க, எங்களை உயிரோட கொளுத்திருப்பாங்க. அண்ணி அப்படி எல்லாம் பேசாதீங்க, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல. ஏப்பா பேசாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடலாமா? டேய், உன்ன போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து இது என்ன டவுனா? கிராமப்பா, ஊர்ல கட்டுப்பாடு பஞ்சாயத்து அது இதுன்னு இருக்கு. அதான் அந்த பெரிய மச்ச சொன்னோன்னே அவங்க 2 பேரும் பேசாம போனாங்கல்ல. சரி விடு, இதை பேச பத்தாது. நல்ல வேலை உங்க மருமையும் கோவிப்பிள்ளை வந்து காப்பாத்தினாரு, இல்லாட்டி என் பிள்ளைய என்னை உயிரோட கொளுத்திருப்பாங்க. அவங்க வந்து இடைஞ்சல் பண்ணாங்கன்னா அதுல ஏதோ பகை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அவருடைய செத்தனைக்கே வந்து கொல்ல பாக்குறாங்கன்னா நாங்க எப்படி இந்த ஊர்ல உயிர் வாழ்றது? சண்டை சச்சரலாட்டி கூட ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்திக்கிருவேன். அதுக்கு வழி இல்லாம போச்சு. நான் எப்படி இந்த கொமரி பிள்ளைய கரைச்சாப்பேன்? என்ன நீ பேசுறீங்க? நீங்க உங்களையும் வீரிய தவிக்க ஒருத்துக்கு நான் உறவுன்னு சொல்லி வந்திருக்கேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. வீரிய மூத்த பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி சொன்னது வெறும் வாய் வார்த்தை இல்ல, அது என் மனசுல இருந்து சொன்னது. அண்ணி கொஞ்ச நேரம் இருங்க. டே குரு மூர்த்தி வாங்கடா. அம்மா வனிதா நீ வாடா. டேய், நான் வீட்டுல சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். ஒரு அப்பாவா நான் உங்ககிட்ட கேட்கிற முதலும் கடைசியமான உதவி இது ஒண்ணுதான்டா. என் அண்ணன் குடும்பத்தை நான் காப்பாத்தணும், அவங்கள நான் கை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க உதவணும்டா. நீங்களும் உங்க கண்ணால பாத்தீங்கல்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. டேய், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். டேய், இந்த முடிவை நான் பழைய நெல்லியா இருந்தா நானே எடுத்திருப்பேன். உங்ககிட்ட நான் கேட்டு இருக்க மாட்டேன். இந்நேரம் அவங்கள நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா நம்மளோட குடும்பத்துல உங்களோட பங்கு இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். வீரம் உங்களோட தங்கச்சிடா, அதனால தான்டா உங்களோட முடிவை கேட்கறேன். என்னப்பா சொல்றீங்க? அப்பா நீங்க சொல்றதுல முழுவதும் நியாயம் இருக்குப்பா.
ஆனா அம்மா அவங்க அண்ணன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்களே. நீங்க உங்க அண்ணன் குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்பா இவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சுட்டு போங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கிட்ட கூட்டி தானே வைக்கிறது நல்லாவா இருக்கு? இவங்களுக்கு உதவி செய்வோம், அதுக்காக வாழ்நாள் முழுக்க தூக்கி வச்சு சமக்க முடியுமா? டேய் ஏன்டா இப்படி பேசுற? அப்பா அண்ணன் பேசுறது 100 கரெக்டுப்பா. அவங்க குடும்பத்தால நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாமளே இப்ப இதை வளர விடணும். என்னென்ன சொல்ற? இவங்க அங்க வரதுல நம்ம குடும்பத்துல என்ன சண்டை வரப்போகுது? அம்மா தான் வீம்பு கலையுதுன்னா அது பேச்ச நம்ம ஏன் கண்டுக்கணும்? ஒவ்வொன்றுக்கும் அவங்களை கேட்டுதான் நம்ம இறக்கப்படணுமா? அநியாயமா இருக்கே. வனிதா புரியாம பேசாத வனிதா. இப்ப அம்மா தான் பிரச்சனையா? ஏன் அவங்க நாளைக்கு பிரச்சனையா வந்து நிக்க மாட்டாங்க? டேய் நீ என்னடா சொல்ல வர? அப்பா நாலு ஒன்னையும் மனசுல யோசிச்சுதேன்னு சொல்றேன். கிட்ட இருந்தா முட்டைப்பாகன்னு சொல்லுவாங்க. இந்த பாருப்பா, உங்க அண்ணனுக்கு நீங்க தம்பி, உங்க குடும்பத்தை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? பெரியப்பா அப்படியே வச்சிருக்காரு. வனிதாவை பாருங்க, அந்த பொண்ணு வீரலட்சுமி அப்படியே இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்க உமுறை குடிச்சா நல்லாவா இருக்கும்? அப்பா மனசுல இருக்கிறதே செயல்லையும் வரும். வேண்டாம்ப்பா, இவங்க இங்கேயே இருக்கட்டும், அதான் நல்லது. இவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்வோம்ப்பா. டேய் ஏய், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா அவங்க இங்க இருக்க முடியாதுடா. டேய் நம்ம என்ன உதவி பண்ணலாம், என் மூத்தனி பசங்க இவங்கள விட மாட்டாங்கடா. கம்ப்ளைண்ட் போலீஸ் அது இதுன்னு போயிட்டே இருப்பானுங்கடா. டேய் அது வயசு புள்ளடா, கொன்னுடுவானுங்கடா. அப்பா அண்ணன் பேசுறது இருக்கட்டும், நம்ம கூட்டிட்டு போவோம். நம்ம வீட்டு பக்கத்துல தங்க வைக்க வேணாம், 4 தெரு தள்ளி தங்க வைக்கலாம்ல. வனிதா புரியாம பேசாத வனிதா. அப்பா இவங்க நிலைமை நல்லா புரியுதுப்பா. உங்களை விட்டா வேற நாதி இல்ல. நீங்க சொன்ன மாதிரி 4 தெருவு தாண்டி இல்ல, பக்கத்துல குடி வைக்காம நம்ம வீட்டுக்கு தூரத்துல வைங்க, அதான் நல்லதுப்பா. அப்பா எனக்கு அண்ணன் சொல்லதான்ப்பா கரெக்டுன்னு தெரியுது. அதே மாதிரி செய்யலாம்ப்பா. ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷம்டா, எனக்கு இது போதும்டா. டேய் குரு, இவங்களை இன்னைக்கே கூட்டிட்டு போயிட்டு வீடு எல்லாம் பார்த்து வைக்க முடியாதுடா. அதனால கூட்டிட்டு போவோம், நம்ம வீட்டுல ஒரு 2 நாள் தங்க வைப்போம். அதுக்கப்புறம் வீடு மாத்தி வச்சிருவோம்டா. ஏப்பா இவங்களை கூட்டு போன அம்மா எப்படி ஒத்துக்குருவாங்க? இல்லடா, இப்ப நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கல, இது அம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்படா. டேய், இந்தடா உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி 2 நாள் மட்டும் இவங்க தங்கத்துக்கு கேள்றா. நீ பேசுற அவ கேப்படா. புர்ரா புர்ரா. இந்த காஃபியாவது குடிங்க அத்தை. அத்தை இந்த காஃபியாவது குடிங்க அத்தை. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். ஏய் செல்ல கொண்டு போய் அம்மாட்ட கொடு. அத்தை என் வீட்டுக்காரர் பேசுறாரு. ஹலோ அம்மா நான் குரு பேசுறேம்மா. அம்மா குரு பேசுறேம்மா. நல்லா பேசுப்பா. அம்மா எது மனசு வச்சுக்காதம்மா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. டேய் என்னடா? அம்மா கேட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். அம்மா இங்க பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இனிமேலுக்கு பெரியப்பா குடும்பத்தை இங்க குடித்தனம் வைக்கிறது நல்லதா தெரியலம்மா. அதனால தங்கச்சியும் பெரியம்மாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரலான்னு இருக்கோம்மா. வந்தோடனே வீடு எதுவும் பார்த்து வைக்க முடியாதுல்ல, அதனால நம்ம வீட்டில் 2-3 நாளைக்கு தங்க வைக்கலாம்னு பேசி முடிச்சிருக்கோம்மா. அதுக்கு நீங்க என்னம்மா சொல்றீங்க? போகும்போது என்கிட்ட கேட்டுட்டாப்பா போனீங்க, இதை மட்டும் என்கிட்ட கேக்குற? நல்லா கூட்டிட்டு வாங்கப்பா. அம்மா கூட்டி வர சொல்லுச்சு. அம்மா 2 பேத்தையும் கூட்டு வந்துடலாம்ல? சந்தோஷமா கூட்டிட்டு வாப்பா. பாத்துப்பா அங்க ஏதாவது பிரச்சனை வந்துடாம. போனை வைக்கட்டுமா? கூட்டிட்டு வாப்பா. சரிங்கம்மா. அப்பா அம்மா கோவப்படல, வர சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, மாற்றம்ன்றது எல்லாருக்கும் வரும். சரி அவங்கள ஊரு கிளம்ப சொல்ல. வாங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல கோபி. குடும்பத்துல அத்தனை பேர் சுத்தி நிக்கிறோம், வாய் கூசாம அந்த பரம பொய் சொல்லுதுப்பா. இத்தனை நேரம் வீட்டுக்குள்ளதான் படுத்திருந்தேன்னு எனக்கு வந்த கோபத்துக்கு அரைஞ்சு விட்டுருப்பேன். அவன் ஏற்கனவே குமரிட்டு இருக்கான், கொன்னே போட்டுருவான் விஷயம் தெரிஞ்சா. பேசாம சமாதானப்படுத்திட்டு வந்து சேர்ந்தேன். ஜூஜு, இப்படி ஒரு அசிங்கமான பொண்ணை குடும்பத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா நான். இன்னைக்கு பாரு, அவளால எவ்வளவு பிரச்சனை. பாண்டிய உத வாங்கி இருக்கான், உன் கடையை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. பாவம் மயிலு, அவனுக்கு ஒரு குத்த உணர்ச்சி. என்னன்னது எது பண்ணாலும் கோபி தலையில போய் விழுதுன்னு. வாஸ்தவம் தானே அது? யோசிச்சு பாரு, குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கங்க சுத்தி கடைசியா உந்தல்ல தான்டா வந்து விடியுது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்ப்பா. ஆனா பரம பொம்பளை பிள்ளை, அதை அப்படியே விட்டுற முடியாது. அது என்ன பண்ணாலுமே அசிங்கம் நம்மளுக்கு தானே.
நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, நீ நம்ப மாட்ட கோபி. அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், தபார் பரமு நீ மாறல, உன் சோத்துல இத்தனை விஷம் வச்சு உனக்கு ஒன்னே போட்டுருவேன்னு சொன்னேன். ஊரெல்லாம் சுத்திட்டு இங்க வருதுப்பா ராத்திரி நேரத்துல. எங்க முன்னாடி அவங்க அப்பா கிட்ட போன்ல, நான் இத்தனை நேரம் பெரியப்பா கூட தான் இருக்கேன் சாயந்தரத்துல இருந்துங்குது. நான் குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை என் அனுபவத்துல சமாளிச்சிருக்கேன்டா. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன்னே புரியல. உனக்கு ஏதாவது தோணுதா பாரு. கவலைப்படாதீங்கப்பா, முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. முதல்ல விசாரிக்கணும், முழுசா என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிக்கணும். இல்ல நம்ம ஒண்ணு மூவ் பண்ணி அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடக்கூடாது. விசாரிச்சா நிச்சயமா அதை சரி பண்ணலாம்ப்பா. அண்ணே வாரா, இனி நீ எப்ப வந்த? போன உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை வந்து தெரியுமா? அப்ப பார்த்து நீ கச்சேரிக்கு போயிட்ட. ஆனா இப்ப லீவ் முடிய போகுது, இப்ப வந்து நிக்கிறிய என்ன? ஆமாப்பா, இனிமேல இருந்து கச்சேரிக்கு ஆள் வந்தா சொல்லிட்டு, கோயம்புத்தூர் சுத்து வட்டாரத்தை தவிர வேற எங்கேயும் வாசிக்க மாட்டேன். நீங்க வேணா கல்யாணத்தை தஞ்சாவூர் திருச்சி எங்கேயா வச்சுக்கோங்க, கச்சேரி மட்டும் கோயம்புத்தூர்ல தான் நான் வாசிப்பேன். அப்ப என் தங்கச்சியை பார்க்கணும், தங்கச்சி வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. போங்கப்பா. சரிப்பா, கரெக்ட் போயிட்டு வந்தேன். அப்ப அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்ன? ஒரு 2 நாள் முன்னாடி கால நேரத்துல நான் ராகினியோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. யாருப்பா? கோயம்புத்தூர். எதுக்கு? ஐயோ, அது ஏன் கேக்குற? அந்தம்மா தரகனோட ஜாதக கிட்ட தூக்கிட்டீங்க வந்துட்டாங்க. என் பிள்ளைக்கு கட்டாயமா உன் பொண்ணை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. உங்க அம்மா வேற, ஐயோ அவங்க நம்மவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரே சந்தோஷம். இந்த வயசுல எகிரி குதிச்சு ரகல. சந்தோஷமான விஷயம் பேசுறது உங்களுக்கு ரகலையா தெரியுதா? இங்க பாருப்பா, ராகினி விஷயத்துல அவங்க நடந்துகிட்ட முறை என்னமோ எனக்கு கோவமா தான் இருந்துச்சு. ஆனா வந்தவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டதும் இல்லாம அருமையான பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க, இந்த பொண்ணே என் வீட்டு மருமகளா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. செஞ்ச தப்ப ஒத்துக்கிற குணம் இருக்கு, அது போதாதா? அதான் சரின்னு பேசினேன். பேசினதோட நின்னுச்சா? ஜாதகத்தை தூக்கிட்டு 50 ரூபா ஜோசியங்கிட்ட போய் பொருத்தமும் பார்த்தாச்சு. என்னங்க நீங்க வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம், 4 வாரம் நம்ம வீட்டுக்கு வரத்தான் செய்யும். நம்ம ஜாதகம் பார்த்து தான் ஆகணும். அதான் ஜாதகம் பொருந்திருச்சுல்ல, பின்ன என்னங்க? கோபி படிக்கிறது படிக்கட்டும், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கட்டும், எங்களுக்கு எந்தவித ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. இங்க பாருண்ணே, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. நம்ம அம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ தான் எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும். ஆமா, என்னடி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை பிடிச்சி கிணத்துல இதெல்லாம் போறேன், காப்பாத்துங்கன்னு உங்க அண்ணன் பெருசா சொல்லிட்டு இருக்க. பொண்ணா பிறந்தா நாளைக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆகணும், புரிஞ்சுக்க. ஒரு விதத்துல மீனாட்சி சொல்றது சரிதான்ப்பா. இந்த பரமுவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வயசு பொண்ணுகளை வீட்டுல வச்சுக்கிறது வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா. என்ன சொன்னீங்க? என்ன சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். என்ன தப்பா சொல்லிட்டேன்? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன என் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஓ, அப்படி புரிஞ்சுக்கிட்டியா நீ? சட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டீங்க. இதனால வரைக்கும் என் கோபி மேலேயே என் பிள்ளைங்க மேலேயே ஒரு குறை வந்திருக்குமா? சடான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களேங்க. நான் ஆம்பளை பிள்ளை கூட பொம்பளை பிள்ளை மாதிரி என் உள்ளங்கையில பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருக்கணுங்க. ஏன் வளர்ப்பு பத்தி குறை சொல்லிட்டீங்களேங்க. அப்ப மயிலும் தேவானையும் வளர்த்ததுதான் தப்புங்கிறியா? ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அந்த பொண்ணுங்க காமும் பரமும் பிறந்தது அங்க இருந்தாலும் வளர்ந்தது நம்ம வீட்டுலதான். அப்ப நம்ம வளர்ப்பும் சரியில்லைன்னு சொல்லிடுவா? நாட்டு நடப்ப சொன்னேமா, உன்ன குறை சொல்லல. நாட்டு நடப்பு அது இதுன்னு ஏன்னு பேசிட்டு இருக்காதீங்க. பிள்ளைய பெத்துட்டு ஊருக்கு தியாகம் பண்ற மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேங்க. யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? இப்ப எதுக்குங்க கல்யாணம் பண்றோம்? நம்ம கண்ணுள்ள போதே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அதுங்க சந்தோஷமா பிள்ளையும் குட்டியுமா இருக்கிறத பாக்குறது தான். மத்தவள மாதிரி அவங்களோட ஓடிடுவாளா இவங்களோட ஓடிடுவாளான்னு பயப்படுறதுக்கு இல்ல. அம்மா, நீங்க பேசலாம் சரிமா. இப்ப என்ன ராணி என்ன கல்யாண வயசா வந்துருச்சு? நீ சும்மா இருப்பா. நீ ஆம்பளை பிள்ளை, உன் வளர்ச்சி எல்லாத்துக்கும் தெரியும். பொம்பளை பிள்ளை வளருது பெத்த தாய்க்கு மாத்திரம் தான் தெரியும். அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும், அவளுக்கு எது பண்ணணும் எனக்கு தெரியும். உங்க வேலைகளை பாருங்க. சரிமா, ஓகேமா. நீங்க நல்ல இடம் பாருங்க, ஜாதகம் பாருங்க. ஆனா எது பேச என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, கலந்துக்குங்க. அம்மா சொல்லிடுங்கம்மா. அண்ணே, என்ன பேசுற? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன், நீ என்ன ஜாதகம் பார்க்க சொல்றியா? அப்பதான் அம்மா வாயை மூட முடியும். அம்மா சொன்ன கேட்க மாட்டே நீ? அம்மா பேச்ச மீறுவியா நீ? அப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? லைஃப்ல இப்படி இருந்துருவியா நீ? அம்மா நீங்க பாருங்கம்மா, சொல்றபடி கேளு. நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன். ஏப்பா, இந்த ஈபி விஷயமா அவன் கடையை அடிச்சு நொறுக்கி இருக்காங்கம்மா. ஈபி சாமான்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அதை பார்க்க வேண்டாமா? சரி வேண்டாம்ப்பா, நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போ வரேன். இங்க பாருடி, உன் கல்யாண விஷயத்துல நான் ஏன் இப்படி அவசரப்படுறேன் தெரியுமா? உங்க அண்ணனுக்குன்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வருவாள்ல, அப்புறம் தான் தெரியும் நான் எதுக்காக இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்னு. போடி போ. வேற ஏதாவது எடுக்கணுமாங்க? அவ்வளவுதான்ப்பா. அண்ணி, அண்ணி ஏன் எழுதுறீங்க? இல்ல, ஆம்பளை இல்லாத வீட்டுல நாங்க எப்படிலாம் சீரழிக்கப்பட்டுட்டோம் பாருங்க. புருஷனை இழந்து ஊர் இழந்து. நீங்க கடவுள் மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க கடவுளே தான்.
இந்த நிலையில எங்களை காப்பாத்து நினைக்கிறீங்களே, பெரிய மனசுங்க உங்களுக்கு. இங்க வளர்ந்த மரத்தை புடுங்கி வேரோட இன்னொரு ஒருத்த நடுற மாதிரிதான் நாங்க உங்க பின்னால வாரோம். என் பிள்ளைக்கு தாய் தகப்ப எல்லாம் நீங்க தான். அண்ணி ஏன் இப்ப பெரிய பெரிய வார்த்தையில சொல்லிட்டு வீரிய மூத்து பண்ணுதான். வாங்க போலாம். என்னம்மா சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு காலி பண்ற போல? இல்லங்க ஐயா. என்னம்மா நீங்க ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? அன்னைக்கு என் காலை பிடிச்சிக்கிட்டு நீங்க தான் சாமி தெய்வம் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ ஒன்றும் பேசாம நிக்கிறீங்க. என்ன யாருன்னு தெரியுதா இல்லையா? புருஷங்காரு உடம்பு சரியில்லைன்னு வந்து சாப்பாடு கூட வழியிலன்னு கடன் வாங்கினீங்க. புருஷங்காரு இறந்தே போயிட்டாரு. கொடுத்த பணத்தை கடன்காரனுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? என்னம்மா நான் ஒன்றும் துட்டு வாங்க வரல. உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னு துக்க விசாரிக்க தான் வந்தேன். நீ ஒன்றும் சொல்லாம கொள்ளாம பொட்டி மூட்டையோட கிளம்பி போற. நான் என்ன கோடி கோடியாக கொட்டி வச்சிருக்கேன் வாரி இறக்கிறதுக்கு? எப்பமா தருவீங்க? எவ்வளவு உங்களுக்கு தரீங்க? நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியணுமா இல்ல உங்க பணம் வேணுமா? நான் கொடுத்த பணம் எனக்கு வந்தா போதும். அண்ணி எவ்வளவு நீ இவர்கிட்ட வாங்கினீங்க? 2000 ரூபாய். 2000மா? மீதி யார் தருவா? இவர் தருவாரா? எவ்வளவு தரணும் உனக்கு? எனக்கு 3500 ரூபாய் தரணும். 2000 ரூபாய்க்கு 1500 ரூபா வட்டியா? அப்ப அந்த அம்மா பணம் வாங்குறதுக்கு உங்களை அழைச்சிட்டு வரல. நான் கணக்கு சொல்றதுக்கு அந்த அம்மா மட்டும் தானே வந்தாங்க. பணம் கொடுத்துருங்க திமிர்ல பேசுறியா? கடன் வாங்கின நீங்களே கணக்கு கேட்கும் போது கடன் கொடுத்த நான் கடனை கேட்க கூடாதா? இரியா தர. நோட் நோட்டா எண்ணி கொடுக்க ஆள் வந்துருச்சு. இனிமே உன்னை கையால பிடிக்க முடியாதுமா. போய போய. சரி சரி. அண்ணி நீங்க வாங்க, நீ போலாம். வீரு கூட்டிட்டு வாமா. டேய் ரமேஷே ஏறாத. சரிப்பா வாங்க வாங்க. மூர்த்தி பெரியம்மா சொன்னதை கேட்டியா? வளர்ந்த மரத்தை வேரோட பிடிங்கி இன்னொரு இடத்துல நடுற மாதிரியும். அந்த மரத்தை அங்க நட்டு அந்த கிளையில எங்கெங்க வளர்ந்து போதோ வேற எதுக்குள்ள பூந்து எதாவது காலி பண்ண போதோ தெரியல. வாண்ணே